hello guys, welcome to VML News. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பைனாப்பிள் ஜூஸ். இனி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹராமி. ஹராமினா வந்து ஒரு கெட்ட வார்த்தை. அது என்ன கெட்ட வார்த்தைனா நம்ம விமல் நான் சொல்லுவாரு. படத்தோட ஒன் லைன் என்ன இதுன்னு பார்த்துலாமா? மும்பைல வந்து ஒரு பெரிய ஒரு தாதா இருப்பாரு. இந்த அம்மா அப்பா இல்லாதவங்க அனாதையா இருக்கிற சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னா பிட் பாக்கெட் அடிக்க. எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து அவங்களை பிட் பாக்கெட் ஆக்கி அவங்க அதுல சம்பாதிக்கிற பணத்தை பாதி அந்த பசங்களுக்கு பாதி அவருக்கு அப்படின்னு கொடுத்து அவர் ஒரு ஜென்டில்மேனா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸை மீறிட்டீங்கன்னா ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த ஸ்டிக்கை எடுத்து யாரெல்லாம் தப்பு பண்றானோ அவங்க கையில போட்டு சம்மரி அடிப்பாரு. எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கி அவர் காசு சம்பாரிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. Never ever again break my rules. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு பேரும் ஹராமி. ஹராமின்றது அவனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லா பேருக்கும் ஹராமி. ஹராமினா நான் சொல்லியிருக்கேன்ல அந்த கெட்ட வார்த்தை. அப்படின்னு இருக்கும்போது அந்த பையனுக்கு எனக்கு இந்த பேர் வேணாம், எனக்கான ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடென்டிட்டிக்காக அவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. தேவி சத்தி, சச்சின் அம்பேத்கர், இந்த படத்துல வந்து அந்த பிட் பாக்கெட் அடிக்கிறாங்கல்ல, பிட் பாக்கெட் சீன்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். ஏன்னா பிட் பாக்கெட் அடிக்கும் போது ஒருத்தன் போயிட்டு அடிச்சுட்டு அழகா எடுத்துட்டு போற அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒருத்தன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து பிக் பாக்கெட் அடிப்பான், இன்னொருத்தன் வந்து அடிச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து இந்த பர்ஸை வாங்கிட்டு போவாங்க, இன்னொருத்தன் வந்து அந்த பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து இன்னொருத்தன் கொடுப்பான், இன்னொருத்தன் வந்து காசு எடுத்துட்டு அதை வேற ஒருத்தர் கிட்ட எடுத்துன்னு போவான். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. சோ அதனால எவன் அடிக்கிறானே தெரியாது, காசு எவன் வச்சிருக்கானே தெரியாது, அந்த மாதிரி ஆனா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது இந்த ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் பிட் பாக்கெட் அடிக்கும் போது அதே மாதிரி காசெல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு தேவி சத்தி, சச்சின் அம்பேத்கர் அட்ரஸ்ல இருக்கவங்களை போய் பார்க்க போவான். அவங்க எப்படி அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றத அவன் ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துருவான். இது அவன் டெய்லி ஒரு ரொட்டீனாவே வச்சுன்னு இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு காசு அடிப்பான். அவர் வந்து அந்த காசை எதுக்கு எடுத்துட்டு வந்தாருன்னா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு வருவாரு. இவன் என்ன பண்ணுவான், காசு அடிக்கும் போது அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அவங்க கிட்ட இருக்கிற அந்த இது ஐடி கார்டை பிடிங்கிடுவான். அதே மாதிரி இவன் போய் வீட்டுக்கு போய் பார்ப்பான். பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில இருக்கிறதெல்லாம் பார்ப்பான். அந்த பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், இவங்க அப்பா இருப்பாரு. சோ பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கீழே விழுந்து மட்டையாயிடுவாரு. மட்டையானதுக்கு அப்புறமா அவனுக்கு தெரியும், ஓகே இந்த காசு நம்ம தான் வச்சோம், அதனால அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடும். திருப்பி அந்த அவரோட லொகேஷனுக்கு போவான், அந்த பொண்ணை போய் பார்க்க போவான். பொண்ணை போய் பார்க்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இவன் போய் காசு கொடுக்கலாம்னு சொல்லி போவான். அந்த பொண்ணு வாங்காது, நீ யாரு என்ன ஏதுன்னே தெரியாது, உங்ககிட்ட எனக்கு காசு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடும். ஆனா இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து அவங்க கேங்ல இருக்கான்ல அந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவான், நான் இந்த மாதிரி நான் இங்க ஸ்டே பண்ணல, அங்க போய் நான் ஸ்டே பண்ண போறேன். இந்த கேங்குக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து சொல்லாத, நான் அவன் கூட இருக்கிற மாதிரி சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போயிடுவான். பொண்ணுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்காக என்ன பண்றான் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் இங்க சொல்லலாம் முடியாது, ஓகேங்களா? ஏன்னா அப்போதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த படத்துல நிறைய சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அதுல ஒரு சீன் சொல்றேன். ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். ட்ரெயின் அதே மாதிரி பிட் பாக்கெட் அடிக்கிற நேரத்துல ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்ல சீரியஸ்லி சொல்றேன், டக்குன்னு உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா கிளைமேக்ஸ் வந்து சீரியஸ்லி ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுது, பட் ஆனா சொல்ல வேணாம். நீங்க படம் பாருங்க, படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. ஹராமி மூவின்றது வந்து சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. இது இல்லாம இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். மூவி வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் தரேன். அங்க வந்து நீங்க ப்ரோ இந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைபர் போல நீங்க லிங்க் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். அவ்வளவுதான் கைஸ், நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூல பார்க்கலாம். பை.